ஹாய்ங்க. என் மூஞ்சி இவ்வளவு பிரகாசமா பளபளப்பா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. எங்க வீட்டுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 17 கிலோகிராம் அன்பை பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அன்பை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சேர்ந்து பிரிக்க போறோம். இங்க பாத்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோக்கா தெரியாதுங்க. வெளிநாட்டுல இப்படி ஏதாவது பொருள் அனுப்பணும் அதை பத்தி அவங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கும் வந்து அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து வெறும் பொருட்கள் கிடையாதுங்க. திஸ் இஸ் லவ். ஐ நோ அவங்க வந்து பெருசா எதுவும் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ தாட் லைக் உங்க கூட சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு. பிரியாணி ரைஸ் இருக்கு. அது இல்லாம அரிசி மாவு, இங்க பாருங்க கடலை கூட அனுப்பியிருக்காங்க. பட்டை, கிராம்பு, ஆல் டைப் ஆஃப் மசாலா, ஆச்சி மசாலா, சத்தி மசாலா இருந்து எல்லாமே இருக்கு. அரிசி பொடி, இது என்ன தெரியுமா, இது வந்து என்ன, இது வந்து உப்புமா பண்றது. உப்புமா இது வந்து எங்க அம்மா ஸ்பெஷலா பிரியாணி பண்றதுக்காக அந்த இது இருக்கு தானே, பவுடர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த இது பண்றது இருக்கு, சப்பாத்தி பண்றது. என்னோட ஃபேவரட் அவில் தந்துருக்காங்க. நான் வந்து அவிலும் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை இருக்கு தானே, அது வந்து சேர்த்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். பருப்பு இருக்கு, அப்புறம் முறுக்கு இருக்கு, வெள்ளைப்பயர் இருக்கு, பப்படம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மிக்சர் இருக்கு, வந்து ராகி பண்ணுற அந்த பவுடர் இருக்கு, பச்சை பட்டாணி இருக்கு, கடலை இருக்கு. கடலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து அனுப்ப வேண்டாம்னு தான் சொன்னேன், பட் அனுப்பியிருக்காங்க தானே, ஹாப்பி. வந்து உங்களை வந்து இது சாப்பிடும்போது காமிக்கிறேன். அன்யா.